அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைய பதிவாக நாம் காண இருக்கும் தலைப்பு திருமண பொருத்தம் நான் பார்க்கும் முறை. கல்யாணம்ங்கிறது ஆயிரங்காலத்து பயிரும்பாங்க. அந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம்னு வரும்போது பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆணோட வீட்டில் இருந்தாலும் சரி, பொண்ணை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, பையனை பெற்றவங்களாக இருந்தாலும் சரி, ஜாதகத்தை தூக்கி நேராக ஜோசியர்கிட்ட தான் வருவாங்க. இதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா திருமண பொருத்தம் பார்க்குறது தான் சார் ரொம்ப கஷ்டம். சரிங்களா? ஏன்னா ஜாதகம் பார்த்து பலன் சொல்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. சரிங்களா? ஆனால் திருமண பொருத்தம் பார்க்குறதுங்கிறது அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி இல்லையா, அவங்களோட வாழ்க்கை இல்லையா, ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி அவங்க 1000 எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. அப்போ இந்த ஜாதகம் தானே முடிவு பண்ணுது அவங்க ரெண்டு பேர்த்தோடைய அந்த இணைவு எப்படி, அவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சாங்கன்னா லைஃப்பில் நல்லா இருப்பாங்களாங்கிறத சொல்கிற இடத்துல குருஸ்தானத்தில் நம்ம இருக்கோங்கிறபோது ரொம்ப கவனமாக நம்ம அதில் கையாளணும். திருமண பொருத்தத்தை கையாளுறது மட்டும் ரொம்ப கவனமாக கையாளணும். இதில் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா, திருமண பொருத்தத்துக்கு விதிகள்னு பார்த்தீங்கன்னா, பெண்ணோட ராசியிலேருந்து தான் வரணும் சார். ஃபஸ்ட்டு பெண்ணோட ராசியிலேருந்து ஆணோட ராசி 6வது ராசி 8வது ராசியாக இருந்தால் சஷ்டாஷ்டகம்பாங்க. சரிங்களா? அதாவது சஷ்டாஷ்டகம்ன்றது பெண்ணோட ராசியிலேருந்து எண்ணி வரும்போது 6வது ராசியாவோ 8வது ராசியாவோ ஒரு ஆண் ராசி இருந்துச்சுன்னா சஷ்டாஷ்டக தோஷம்பாங்க, சேர்க்க மாட்டாங்க. சரிங்களா? இதில் விதிவிலக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசி மிதுன ராசி மட்டும். ஏன்னா மகர ராசி சனியுடைய ராசி, மிதுனம் புதனோட ஆதிக்கம் பெற்ற ராசி. அப்போ சனிக்கு புதன் நட்புங்கிறதுனால மகர ராசிக்கு மிதுன ராசியை சேர்க்கலாம். சரிங்களா? என்கிட்ட ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்க்க என்னோடய கிளைண்ட்டு தான். அவங்களுக்கு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னேன், தாராளமாக உங்கள் ராசி மிதுன ராசி, பொண்ணோட ராசி மகர ராசி, தாராளமாக சேர்க்கலாம். ஏன்னா அந்த கட்ட பொருத்தம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவங்க இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபேமிலி ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களுக்கு சொன்னேன் 8 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. ஜாதகம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ நல்லா இருக்காங்க சார். சரிங்களா? ரொம்ப நல்லா இருக்காங்க. 2 ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு கிளைண்ட்டும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா தனுசு ராசி மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு ஆணுக்கு பார்த்திங்கன்னா ரிஷபராசி ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணி கொடுத்து, அவங்களுமே கிட்டத்தட்ட அவங்களும் என்னோட கிளைண்ட்டு தான். 10 வருஷம் ஆச்சு. அவங்களுமே கிட்டத்தட்ட இப்போ நல்ல சக்ஸஸ்ஃபுல் தம்பதிகளாக நல்லா இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் கட்ட பொருத்தம் நல்லா இருக்குது. இதில் சஷ்டாஷ்டகம் வேலை செய்யலை. சரிங்களா? அதே போல் நட்சத்திர பொருத்தம்னு பார்த்தீங்கன்னா, நட்சத்திர பொருத்தம் பார்க்கணும். அதே போல் பெண்ணோட ராசியிலேருந்து 6வது ராசி 8வது ராசிங்கிறதையும் பார்க்கணும். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல, இது எல்லாமே பேசிக் தான். சரிங்களா? பேசிக்காக பெண்ணோட ராசியிலேருந்து ஆணோட ராசி எப்படி வருது, நட்சத்திரம் எப்படி இருக்குது. இப்போ ஒரு உதாரணமாக ஒருத்தவங்க பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு உத்திர நட்சத்திரம் அல்லது கார்த்திகை நட்சத்திரம் அல்லது உத்திராட நட்சத்திரத்தில் வரன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நட்சத்திரப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பொருத்தம் இருக்கும், நட்சத்திர பொருத்தம் அங்கே இருக்கும். ஆனால் பட் அவங்களுடைய ஜாதகத்தில் அந்த கட்ட பொருத்தங்கிறது இருக்கணும்ல. இப்போ இவங்க ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன போகுது, அவருடைய ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன போகுது, பொண்ணோட ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன, பையனோட ஜாதகத்தில் தசாபுத்தி என்ன. மொட்டையாக நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் வச்சு முடிவு பண்ண முடியாது. அதே நேரத்தில் மொட்டையாக 6வது ராசி 8வது ராசி சஷ்டாஷ்டகம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட முடியாது. சரிங்களா? சக்ஸஸ்ஃபுல் தம்பதிகளாக 6வது ராசி 8வது ராசியில் சேர்த்து எவ்வளவோ பேர் நல்லா இருக்காங்க. அவங்க ஜாதகத்தில் அந்த கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்காங்க சார். இதில் மிக முக்கியமாக ஆணோட ஜாதகத்தில் பெண்ணோட ஜாதகத்திலையும் லக்னம் லக்னாதிபதி 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி நல்லா இருக்கணும். ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் லக்னம் லக்னாதிபதி 7ஆம் இடம் 7ஆம் அதிபதி. இதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா பெண்ணோட ஜாதகத்தில் 2ஆம் இடம் 8ஆம் இடம், கூடுதலாக 2ஆம் இடமும் 8ஆம் இடமும் பார்க்கணும். 2, 7, 8ஆம் இடம் பெண்களுக்கு. அதே போல் லக்னம் லக்னாதிபதி எப்படி இருக்கிறாருன்னு பார்த்துக்கிறணும். ஆணோட ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி 7ஆம் இடம் ப்ளஸ் சுக்கிரன், இவங்கள பார்த்தாலே போதுமானது. சரிங்களா? ஜாதகம் எப்படி இருக்கும் என்னங்கிறத நம்ம ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். சரிங்களா? இப்போ ஸ்க்ரீனில் வர்ற இந்த ஜாதகத்தை பாருங்கள். இந்த ஜாதகர் வரன் வந்த ஜாதகம், ஒரு மாப்பிள்ளையோட ஜாதகம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணோட அப்பா அம்மா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வர்றாங்க. அவங்க என்ன சொல்லி வர்றாங்க, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு வரன் வந்திருக்கு, அந்த வரன் ஜாதகம் எப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அந்த ஜாதகம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு மொதல் ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேருக்கு நட்சத்திர பொருத்தம்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா அந்த பையன் பிறந்திருக்கிறது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காப்புல, பொண்ணு பூராட நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்க. ஸோ என்கிட்ட பார்க்க வந்தது என்னோட கிளைண்ட் பார்த்தீங்கன்னா ஜாதகியோடைய அப்பா அம்மா பூராட நட்சத்திரத்தில் பிறந்த ஒரு பொண்ணுக்கு தான் இப்போ நம்ம பொருத்தம் பார்க்க போகிறோம். இப்போ வந்திருக்கிற வரன் ஜாதகம் பார்த்தீங்கன்னா அந்த மாப்பிள்ளை பையன் பிறந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்தில் கன்னி ராசியில் பிறந்திருக்காரு. நட்சத்திரப்படி பார்த்தா அவங்க 2 பேத்துக்கும் நல்லா இருக்குது. உத்திர நட்சத்திரத்துக்கு பூராட நட்சத்திரம் பொருந்தும், நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனோட ஜாதகத்தில் அந்த தசாபுத்தி கணக்கெல்லாம் பார்க்கணும்ல. 2ஆம் இடம் 7ஆம் இடம் 8ஆம் இடம் 2 பேர்த்தோட ஜாதத்துலையும் பொண்ணோட ஜாதத்தில் 2, 7, 8 பார்க்கணும். பையனோட ஜாதத்தில் 7ஆம் இடத்தையும் அதே நேரத்தில் சுக்கிரனையும் பார்க்கணும்.
அதே நேரத்தில் தற்சமய தசாபுத்தி எப்படி இருக்குன்னுலாம் பார்க்கணும் இல்லையா? இதெல்லாம் பார்த்து சீர்தூக்கி பார்த்த பிறகு தான் நம்ம வந்து அந்த ஜாதத்தை ஓகே பண்ணவே முடியும். ஒரு பையனோட ஜாதத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கா, அந்த பையனுக்கு இப்போ கல்யாணம் ஆகிறதுக்கான அமைப்பு இருக்கா, யோகம் இருக்காங்கிறத நம்ம கிராஸ் செக்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக தான் நம்ம வந்து அந்த பொருத்தமே பார்க்க முடியும். சரிங்களா? அதனால் நம்ம பார்க்குற முறை அப்படி தான் சார். அதனால் இதில் வந்து ஸ்க்ரீனில் வர்ற அந்த ஜாதத்தை பாருங்கள். இவர் பிறந்திருக்கிறது வந்து பாருங்கள், கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். காலையில் 10:10க்கு பிறந்திருக்கிறார். 28 ஆகஸ்ட் 1995 காலை 10:10க்கு பிறந்திருக்கிறார். கன்னி ராசி உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார். துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறார். துலா லக்னத்தில் பிறந்து லக்னத்தில் ராகு, 7ல் கேது, 5ஆம் இடத்துல சனி வக்ரம், 2ஆம் இடத்துல விருச்சகத்தில் குரு இருக்கிறார், 12ஆம் இடத்துல சந்திரன், புதன், செவ்வாய், இதில் புதன் உச்சமாக இருக்கிறார். 11ஆம் இடத்துல சூரியன் ஆட்சியாகி சுக்கிரனோடு சம்பந்தம். லக்னாதிபதி பாருங்கள், சுக்கிரன் 11ஆம் இடத்துல தனக்கு பிடிக்காத வீட்டில் சிம்ம வீட்டில் போய் பாதகஸ்தானத்தில் போய் சூரியனோட சம்மந்தப்பட்டு அஸ்தமனம் அடைகிறார். ஸோ லக்னாதிபதி அடி வாங்கிட்டார். லக்னத்தில் ராகு இருக்கிறார். ஸோ லக்னத்தில் ராகு நின்று லக்னாதிபதி பாதகஸ்தானத்தில் பாதகாதிபதியோட தனக்கு பிடிக்காத வீட்டில் கெட்டு போனதே ஒரு பெரிய மைனஸ். ஸோ இந்த பையனோட ஜாதத்தில், இந்த மாப்பிள்ளை பையனோட ஜாதத்தில் பாருங்கள், லக்னமும் அடி வாங்குது, லக்னாதிபதியும் அடி வாங்குறாரு. அதே நேரத்தில் வந்து லக்னாதிபதி அடி வாங்கி சனியின் பார்வையை வாங்குறது, 7ஆம் இடத்தை சனி பார்க்குறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப மைனஸ் சார். இதனை அடுத்து நம்ம பார்க்கணும்னா 7ஆம் அதிபதியான செவ்வாய் போய் 12ஆம் இடத்துல கன்னி வீட்டில் இருந்தாலுமே லக்னத்தில் இருக்கிற ராகுவோடு நெருங்கி இருக்கிறார் சார். 29 டிகிரி 36 அங்குலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் இருப்பார். லக்னத்தில் ராகு 5 பாகையில் இருப்பார். ஸோ துலாம் வீட்டில் லக்னத்தில் ராகு 5 பாகையில் இருப்பார். 12ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, கன்னி வீட்டில் இருக்கிற செவ்வாய் பார்த்தீங்கன்னா லக்னத்தில் இருக்கிற ராகுவோட ரொம்ப நெருங்கி 29 பாகை 36 அங்குலத்தில் இருக்கிறாருங்கும்போது செவ்வாய் ராகு இணைவு. அப்போ 7ஆம் அதிபதி 2-7 கூடிய செவ்வாய் வந்து அடி வாங்குறாரு பார்த்தீங்களா, ராகோட சேர்ந்துட்டார். சரிங்களா? ராகோட சேர்ந்துட்டார் அப்படிங்கும்போது, இருள் கிரகமான ராகோட சேர்ந்துட்டாருங்கும்போது அந்த செவ்வாய் வந்து பாவத்தன்மை அடைகிறாரு. சரிங்களா? ராகுவும் பாவத்தன்மை அடையும், செவ்வாயும் பாவத்தன்மை அடைவார். சரிங்களா? இப்போ இவருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது ராகு திசை. ராகு திசை முடிஞ்சு 9 வருஷம் தான் சார் ஆச்சு. இன்னும் 9 வருஷம் இந்த பையனுக்கு ராகு திசை இருக்குது. சரிங்களா? அப்படி இருக்கும்போது இந்த ஜாதத்துக்கு நம்ம எப்படி பொருத்தம் பார்க்க முடியும்? ஜாதகமே நல்லா இல்லை பாருங்கள். 7ஆம் அதிபதி அடி வாங்குறாரு, சுக்கிரனுங்க அடி வாங்குறாரு. ஸோ 7ஆம் அதிபதி அடி வாங்குறாரு, சுக்கிரன் அடி வாங்குறாரு, லக்னாதிபதியே இங்கே பங்கப்படுறாருங்கும்போது இந்த ஜாதகத்தை நம்ம எப்படி பொருத்தத்துக்கு கொண்டு போக முடியும்? அதுவும் ஒரு பொண்ணோட ஜாதகத்தை எடுத்து ஒரு அம்மா அப்பா வந்து பார்க்கும்போது இந்த ஜாதகத்தை ஓகே பண்ணுங்கன்னு எப்படி நான் சொல்ல முடியும்? சொல்லுங்கள். அதனால் இந்த ஜாதகம் நல்லா இல்லை, இந்த ஜாதகத்துக்கு போகிற வேறு ஏதாவது நல்ல ஜாதகம் வரட்டும், நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பலன் சொல்லிட்டேன். இதில் வந்து பூராட நட்சத்திரத்தில் பிறந்த அந்த பெண்ணுக்கு வந்து உத்திர நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆணை கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பூராட நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, அந்த பையன் உத்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, அதனால் நீங்கள் தாராளமாக வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி திருமண தகவல் மையத்தில் சொல்லியிருக்காங்க சார். திருமண தகவல் மையத்தில் சொல்லி தான் வந்திருக்காங்க. நட்சத்திர பொருத்தம்லாம் நல்லா இருக்குது, உள்ள கட்ட பொருத்தம் நல்லா இல்லையே. இப்போ பையனோட ஜாதத்தில் தசாபுத்தியும் நல்லா இல்லை. இப்போ இந்த ஜாதத்துக்கு நம்ம பொருத்தம் பார்த்து இந்த ஜாதத்துக்கு ஓகே பண்ணி நல்லாவா இருக்கும் சொல்லுங்கள்? அந்த பொண்ணு வந்து நான் என் பொண்ணுக்கு பார்த்த மாதிரி தான் சார் பார்த்தேன். சரிங்களா? என் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு, என் பொண்ணுக்கு நான் பார்த்தா எப்படி பார்ப்பனோ அது மாதிரி தான் அந்த பொண்ணுக்கு நான் திருமண பொருத்தம் பார்த்து, இல்லை வேண்டாமா வேறு நல்ல ஜாதகம் வந்தால் நம்ம பார்ப்போம். ஏன்னா யாருக்கு ஜாதகம் பார்க்குறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து ஆணோட ஜாதகமாக இருந்தாலும் பெண்ணோட ஜாதகமாக இருந்தாலும் 2 பேர்த்தோட ஜாதகத்துலேயும் தசாபுத்தி நல்லா இருக்கா? ஏன்னா தசாபுத்தி நடத்துகிற கிரகம் தான் சார் கிங்கு. சரிங்களா? மற்றபடி ராசி நட்சத்திரம் இந்த லக்னம் கிக்கணும் மற்றதெல்லாம் விட்டுருங்க சார். தசாபுத்தி நடத்துகிற கிரகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கா முதல்ல. இப்போ தற்சமே தசாபுத்தி நடத்துகிற கிரகம் தான் ரொம்ப கிங் மேக்கர். அதுதான். சரிங்களா? அதுதான் டெசிஷன் மேக்கிங்கே. சரிங்களா? லக்னாதிபதிக்கு கட்டுப்பட்டு தான் தசாநாதன் இருப்பார். இருந்தாலுமே இங்கே ரொம்ப முக்கியமாக வந்து 2 பேர்த்துக்குமே தசாபுத்தி எப்படி அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இறுதி முடிவெடுக்க முடியும். ஸோ ஒரு ஜாதகத்தை பார்த்தவொடனே 6-8 அதனால் சேர்க்கக்கூடாது, நட்சத்திர பொருத்தம் நல்லா இருக்குது சேர்க்கலாம் அப்படின்னு முடிவெடுக்க முடியாது. ஜாதகத்தில் ஆண் பெண் இருவர் ஜாதகத்திலையும் கட்ட பொருத்தம் நல்லா இருந்தால் தான், சுக்கிரன் செவ்வாயோட நிலைமை இப்படி நிறையா விஷயங்கள் கலந்து ஆலோசனை பண்ணி தான் நம்ம இறுதி முடிவெடுக்க முடியும் சார். சரிங்களா? மேலும் இது போன்ற ஜோதிட தகவல்களுக்கு ஜோதிடர் ஆர் பார்த்தசாரதி ஸ்க்ரீனில் வர்ற என்னோட கான்டாக்ட் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரும் அதுவே. ஜோதிட ஆலோசனைகளுக்கு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.